அப்பா சிறு வயது முதலே ஆஞ்சநேயரிடம் மிகுந்த அளவற்ற பக்தி. அவரை சின்ன வயசில் வேதாந்தம் அப்படின்னு ஒரு குருவை சென்று சந்திக்கிறார். இந்த வேதாந்தம் என்பவர் எப்பொழுதுமே பெருமாளது பெயரை சொல்லிக் கொண்டிருப்பவர், பல சித்துக்கள் செய்பவர். இந்த வேதாந்தத்துக்கிட்ட அப்பா போய் கேட்குறாரு, எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டுங்க அப்படின்னும் போது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேதாந்தம் சொல்கிறார், உனக்கு ஒரு ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லி தருகிறேன். ஆனால் அப்படின்னார், என்னன்னு? உனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் உலகத்திலே உனக்கு பணம், வீடு, வாசல், எனக்கு என்னென்ன சந்தோஷமான விஷயங்கள் கேட்குறியோ அத்தனையும் தரும். இல்லை எனக்கு இந்த ஒரே ஒரு பிறவி போதும் அப்படின்னு நீ வேண்டிட்டீங்கன்னா இந்த ஒரு பிறவி மட்டும் நீ வாழ்ந்துட்டு அப்படியே போயிடலாம், உன்னுடைய ஆன்ம நிலையில் ஒரு முக்தி கிடைக்கும், ஆனால் நீ கஷ்டப்படுவ வாழ்க்கையில், பரவாயில்லையா அப்படின்னார். எங்கள் அப்பா சொல்கிறார், இல்லை எனக்கு இந்த ஒரு பிறவி போதும், மனித பிறவி, நான் ஒரு 70-80 வயசு வாழ்ந்துட்டு என்னோடய கடமைகளை நிறைவேற்றிட்டு போயிடுறேன், எனக்கு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டார் எங்கள் அப்பா. மீண்டும் வேதாந்தம் கேட்குறார், இப்போ நீ சின்ன பையனாக இருக்கப்பா, நாளைக்கே உனக்கு மனசு மாறலாம், ஒரு 40-50 வயசில் இல்லை அப்படின்னு மனசு மாறிச்சினாலும் என்கிட்ட வந்து சொல்லு, அன்னிலேருந்து இந்த மந்திரம் உனக்கு பணத்தை மட்டுமே தரும் அப்படின்னார். அப்பொழுது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் அதன் பலனையோ பயனையோ மாற்றக்கூடிய வல்லமை ஒரு குரு கிட்ட இருக்கு அப்படின்றது. மற்றொரு விஷயம், மந்திரத்தில் 4 வகை உண்டு. ஒன்று என்னென்னா வைகரி. வைகரினா வாயால் சொல்லக்கூடியதன் பெயர் வைகரி அப்படின்னு பேர். மற்றொன்று மத்தியமா. அந்த வைகரியும் கிடையாது, மனசுக்குள்ளேயே சொல்கிறதுக்கும் இடைப்பட்டது. அது நம்ம வைகரின்றது விசுத்தி சக்ரா. விசுத்தி சக்ரானா என்ன? த்ரோட் சக்ரா, காற்றின் தத்துவம். அடுத்தது ஹிருதயத்திலிருந்து சொல்லக்கூடியது, அது பேர் மத்தியமா அப்படின்றது உணர்வு ரீதியாக. அதையும் தாண்டி ஒன்று உண்டு, அது பேர் பசியந்தின்னு பேர். பசியந்தின்னா என்னென்னா மூலாதாரத்தில் குண்டலினிலேயே இருக்கிறது, ஆன்ம நிலையில் மிக பெரும் சித்தர்கள் செய்வது. இதையும் தாண்டி ஒன்று உண்டு, பரா அப்படின்ட்டு, அது மகரிஷிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி மந்திரம்லாம் சொல்ல வார்த்தைகள் இல்லாமல் உணர்வு ரீதியில் சொல்கிறது. அப்பொழுது எங்கள் அப்பாவுக்கு அந்த மந்திரங்களை சொல்லி தந்து விட்டார். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, தினமும் சுந்தரகாண்டம் தவறாமல் படிப்பார். அதே போல் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு அந்த பாடலை அடிக்கடி சொல்லுவார். தினமும் ஹனுமான் சாலிசா ஒலிக்காத நாளே இருக்காது, ஹனுமான் அஷ்டோத்திரம் சொல்லுவார். இவர் சொல்லுவதெல்லாம் பலிக்கும்னு சொல்லி ஊர் மக்கள் எக்கச்சக்கமாக இவரை பார்க்கலாம் வருவாங்க. ஆனால் என்னென்னா தினமும் பிரார்த்தனை பண்ணும்போது, ஆஞ்சநேயா எனக்கு நான் ஏதேனும் கர்மா செஞ்சுருந்தேன்னா இந்த பிறவிலே தீரட்டும், எனக்கு மறுபிறப்பு வேண்டான்றதான் இவர் பிரார்த்தனையாகவே வச்சுருந்தார். எனக்கு ஒரு அளவுக்கு மேலே ஒரு காலகட்டத்தில் எனக்கு இதனால் எங்கள் அப்பா மேலே ஒரு வருத்தமே வந்துருச்சு. என்னடா இது, வாழ்க்கையில் பணம், பொருள், காசு இந்த மாதிரிலாம் கேட்கலாமே மந்திரத்தில், இவர் எல்லாத்தையும் உலக நன்மைக்காகன்னே இப்படி பிரார்த்தனை செய்கிறாரே அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம். ஒரு காலகட்டம் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், இவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த சுந்தரகாண்டம் புஸ்தகம் வச்சுருப்பார். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலோ, ஒருத்தருக்கு ஒரு திருமணம் நடக்கணும்னாலோ எல்லாரும் சுந்தரகாண்டம் கொடுங்க அப்படின்னு இவர்கிட்ட கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த சுந்தரகாண்டத்துக்கான ஃபண்டிங்கும் நான் தான் செஞ்சாகணும். நான் ஆடிட்டிங் ப்ராக்டிஸ் முடிச்சு வந்தோடனே, டே கார்த்தி ஒரு 20 சுந்தரகாண்டத்தை வாங்கிட்டு வாங்குவார். அதை வாங்கி கொண்டு வந்த உடனே அதுக்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவார், அந்த ஒவ்வொரு சுந்தரகாண்டத்துக்கிட்டையும், இது செல்றவன்ட்டெல்லாம் நல்லது நடக்கட்டும்ன்ட்டு. இதனால் அந்த சுந்தரகாண்டம் புஸ்தகத்தை வாங்குவதற்கும் எங்கள் வீட்டுக்கு நிறைய கூட்டம் வரும். இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் அவருக்கு ஒரு 65 வயசெல்லாம் ஆன உடனே திடீர்னு ஒரு நாள் சொல்கிறார், கார்த்தி என்னுடைய கர்மா அதன் வேலையை செய்ய வேண்டும். நான் என்னன்னா, எனக்கு உடல் நலன் கெடப்போகிறது. இந்த முறை என்னிடம் 3 சுந்தரகாண்டங்களை வச்சிருக்கேன். இது 3த்தையும் என்னோட ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு வந்துடாத, வந்தீங்கன்னா என்னோட ஆன்மா பிரியாது, என் உடலிலே ஆரோக்கியம் நிலைத்தே இருக்கும். எனக்கு அப்படி விருப்பம் இல்லை, இந்த உடல் சற்று அதன் கர்மாவை அனுபவிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதுனர். எனக்கு எங்கள் அப்பாட்ட சொல்லவே சொல்லிட்டேன், டேடி நீ போய் இப்படி உடம்பு ஆரோக்கியம் கெட்டுன்றியே, நான் காசுக்கு எங்கே போவேன், கடைசி வரைக்கும் நீ ஆரோக்கியமாக இருக்கிறது தானே எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைடா, என்னுடைய கர்மா இதுதான், என் விதி சொல்லுது, இந்த சுந்தரகாண்ட புஸ்தகங்களை தனியாக எடுத்து வைத்து விடுன்ட்டார். உடனே என்ன பண்ணேன், இவர் சொன்னாலும் கேட்காம, அதே போல் இவர் சொன்ன நாள்லேயே இவருக்கு மருத்துவமனை உடல்நிலை பிரச்சனை வந்தது. அதே மருத்துவமனைக்கு அதே மாதிரி 3 சுந்தரகாண்டத்தை இவருக்கு தெரியாமலே எடுத்துகிட்டு போயிட்டேன். மயக்கத்தில் இருந்த இவர் உடனே என்கிட்ட சொல்கிறார், இங்கே பாரு, என்னை பார்க்கறதுக்கு யமதூதர்கள்லாம் வந்தாங்க. நான் சொல்கிறேன், என்ன டேடி சொல்கிற அப்படின்னு. ஆனால் என்னிடம் வரவில்லை, என்னிடம் இந்த ரூமில் நீ எங்கேயோ சுந்தரகாண்டத்தை வச்சுருக்க அப்படின்னார். என்னடா இது இப்படியெல்லாம் சொல்கிறாரு. ஆமான்ப்பா, நான் 3 சுந்தரகாண்டத்தை இந்த ரூமில் வச்சுருக்கேன், உனக்கு என்ன இதில் பிரச்சனை அப்படின்னு. மறுநாள் அந்த பக்கத்து அறையில் ஒரு பெண்மணி உடல் நலம் சரியில்லாமல் இருந்திருக்கிறார்.
அவர் வந்து அந்த கணவர் வந்து இவர்கிட்ட அழுதுருக்கார். உடனே ஒரு சுந்தரகாண்டத்தை எடுத்து தந்து, இந்த பகுதிகள்லாம் தினமும் படிச்சுட்டுருங்க, நீங்கள் வச்சுருந்தா கூட நல்லது நடக்கும்னு ஓரளவுக்கு எங்கள் அப்பா தடுமாறியே சொல்லிட்டார். ஒரு 4-5 நாளில் அவருக்கு நல்ல ஆரோக்கியம் பெற்று அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். இந்த ஐயாவோட அறைக்கு சென்றால் சுந்தரகாண்டம் தருகிறார், பிரச்சனையெல்லாம் சரியாகுதுன்னு மருத்துவர் வந்துட்டார். இன்னும் 2 நாளுக்கு பிறகு எனக்கு என் மனைவிக்கும் ஒரு சிறு பிரச்சனை, கருத்து வேறுபாடு ஓடிட்டு இருக்குங்க. ஐயா சுந்தரகாண்டம் கொடுத்தா பிரச்சனை சரியாகுதுன்னு கேள்விப்பட்டேன். உங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு சுந்தரகாண்டத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லி எங்கள் அப்பா மீண்டும் அதே மாதிரி ஒரு 4 பகுதியை குறித்து கொடுத்து இந்த பகுதி சுந்தரகாண்டத்தை படிக்குவோம்னு சொல்லி அவர்கிட்ட அனுப்பி அவருக்கும் ஒரு வாரத்திலே பிரச்சனை தீர்ந்து விட்டது. எனக்கு எங்கள் அப்பா மேலே மிகுதியான வருத்தம். அப்பாட்ட போய் இது பண்ணுறேன், டேடி இன்னும் ஒரே ஒரு சுந்தரகாண்டம் இருக்குது, தயவு செய்து இதுன்னு எங்கள் அப்பா சொன்னார், போடா அப்படின்னு என்னை விரட்டி விட்டார். அங்கே திருப்பியும் படுத்துட்டு இருக்கார். இவருக்கு பார்த்துட்டு இருந்த அந்த ஸ்டாஃப் நர்ஸ் அது வந்து தனக்கும் அதோட கணவருக்கும் ஏதோ கருத்து வேறுபாடுன்னு சொல்லி அழுதுருக்கு. 3வது சுந்தரகாண்டத்தையும் தன் கையாலேயே தந்துட்டு, இல்லைம்மா என்னுடைய காலகட்டம் இதாக போகுது, என் பையன் இந்த சுந்தரகாண்டத்தை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். அந்த அம்மாவுக்கும் பிரச்சனை தீர்ந்து பிறகு அந்த அம்மாவும் தன் கணவருடன் சேர்ந்தார்கள். மீண்டும் எனக்கு ஒரு வாரம் ஆகுது, வீட்டில் ஒரு கனவு வருது. எங்கள் அப்பா வரார், கார்த்தி நாளை மறுநாள் நான் உடலை விட்டு செல்ல போகிறேன், ஆஸ்பத்திரியில் நீ ஒரு குறிப்பிட்ட தொகையை எக்ஸ்ட்ராவாக கட்டியிருக்க, அந்த தொகை உனக்கு ரீஃபண்ட் வரும். நான் படுத்திருக்கக்கூடிய அதே ஆஸ்பத்திரியில் 5வது அறையில் ஒருத்தர் வந்து பண வசதி இல்லாமல் அவங்க குழந்தைக்காக அவதிப்பட்டு இருக்காங்க. இதை வந்து நீ அங்கே கேட்கும்பொழுது அந்த தொகையை அவர்களிடம் தந்து விட வேண்டும்னு ஒன்று சொல்லிட்டார். நான் இதை நம்பவே இல்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளில் தந்தையார் தன் உடலை விட்டு சென்று விட்டார். நான் அந்த லிஃப்டில் போயிட்டுருக்கேன், கீழே இறங்கும்போது அதே மாதிரி எனக்கு ஒரு ரீஃபண்ட் வருது. அந்த 5ஆம் அறையில் இருக்கக்கூடிய பெண்மணி சொல்கிறாங்க, சச்சோ என் குழந்தைக்கு மருத்துவத்துக்கு காசு இல்லையேன்னு அப்பா சொன்னார்னு அந்த தொகையை கொடுத்துட்டு வந்துட்டேன். தொகையை தந்துவிட்டு வந்த பிறகு வாழ்க்கையிலே மீண்டும் பல்வேறு அற்புதங்களை என் தந்தையார் கனவில் வந்து எனக்கு சொல்லி நடக்க துவங்கினேன். அதை அடுத்த பகுதியில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லோருக்கும் எல்லா நலமும் நிகழட்டும். சிவ 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 சிவ.